நேயர்களுக்கு வணக்கம். நம்ம மல்லி சீரியல்ல இன்னைக்கு என்ன சுவாரஸ்யமா பார்க்க போறோம்னா, இந்த ராஜராஜேஸ்வரி அந்த ஒரு வீட்ட சொந்தமாக்கிக்க இவ்ளோ கீழ்த்தரமான காரியத்த பண்ணுவாங்கன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலைங்க. ஏன்னா, என் தம்பி விஜயே கிடையாது. இதுக்கு மேல வந்துட்டு அவனுக்கும் எனக்கும் எந்த ஒரு தொடர்பும் இருக்காத மாரி எப்படியாச்சும் பண்ணுங்க. அதே சமயம் இந்த ஒரு வீட்ட வந்துட்டு என் பேருக்கு மாத்துறதுக்காக நான் எந்த எல்லைக்கு வேணா போவேன்னு இந்த ராஜேஸ்வரி ஒரு சரியான லீலைகள தாங்க பண்ணிட்டு இருக்கேங்க. ஏன்னா, அந்த ஒரு ஊர் கவுண்டர வச்சு இப்ப என் பேருக்கு வந்துட்டு அந்த ஒரு வீட்ட மட்டும் மாத்தி குடுத்துருங்க. உங்களுக்கு நான் எவ்வளோ பணம் வேணா குடுக்குறேன். ஆனா, இதுக்கு மேல வந்துட்டு விஜய் என்கிட்ட உறவு கொண்டாடுறதுக்கு வரவே கூடாதுன்னு இந்த ராஜேஸ்வரி இப்படி ஒரு கேவலமான நிலைமையில இவர வச்சு பேசிட்டு இருக்காங்க. ஆனா, இதுக்கு மேலயும் நம்ம விஜயால பொறுத்துக்க முடியாதுங்க. ஏன்னா, ஒரு பக்கம் நம்ம மல்லிக்காக அந்த ஒரு வீட்ட வந்துட்டு மாத்தி குடுக்குறேன். மல்லி பேர்ல எழுதி குடுக்குறேன்னு பேசிட்டு இருந்தேங்க. ஆனா, நம்ம மல்லிக்கு அதுல விருப்பமே இல்லைங்க. இருக்கிற பிரச்சனையில இது ஒரு பிரச்சனையா? எனக்காக எதுவுமே பண்ண தேவல்ல. வெண்பாக்காக வெண்பா இல்லம் அப்படின்ற ஒரு பேர்ல வந்துட்டு அந்த ஒரு வீட்டு பேரை மாத்திருங்கன்ற மாதிரி சொன்னாங்க. ஆனா அதுக்கான விஷயத்த வந்துட்டு ட்ரை பண்ணி பார்க்கலான்னு நம்ம விஜய் வந்துட்டு முடிவு பண்ணதுனால இப்போ இந்த லாயரை கூப்பிட்டு பேசுறாங்க. ஆனா நம்ம விஜய்க்கு வந்துட்டு எந்த ஒரு சிரமமே கிடையாது. ஏன்னா நம்ம விஜயோட பேர்ல தான் அந்த ஒரு வீட்டு பத்திரமும் அந்த ஒரு டாக்குமெண்ட் இருக்கு. கண்டிப்பா நம்ம விஜய் வந்துட்டு இந்த ராஜேஸ்வரி கிட்ட சவால் விட்டதை நிரூபித்து தாங்க காமிக்கணும். ஏன்னா ஒரு வாரத்திலே கிட்டத்தட்ட வீட்டை விட்டு வெளியே போயிடு, இல்லைன்னா நானே கழுத்தை பிடிச்சி வீட்டை விட்டு வெளியே தள்ளுறதா வரும்னு சவால் விட்டாங்க. அதுக்கான எல்லா உண்மையுமே வந்துட்டு கூடிய சீக்கிரத்தில் நடக்க போகுது. ஒரு கட்டத்தில் இந்த நிஷாவும் இந்த மல்லியும் வந்துட்டு எப்படியாச்சும் இந்த போலி ரேணுகாவோட சுயரூபத்தை கண்டுபிடிச்சி நடு தெருவுக்கு கொண்டு வரணுங்க. ஏன்னா பாதிக்கப்பட போகிறது ஒரு பக்கம் நம்ம கதிரேசனும் நம்ம விஜயும் தான். இப்போ வரைக்கும் வந்துட்டு சதி திட்டத்தை போட்டு ரொம்ப நல்லாவே வந்துட்டு எல்லாரோட கண்ணுலையும் மண்ணை தூவி விளையாடிட்டு இப்போ இப்படி ஒரு நிலைமையில நின்றுட்டு இருக்காங்க. ஆனால் இந்த ராஜேஸ்வரி அந்த ஒரு தலைவர்கிட்ட வந்துட்டு எல்லா உண்மையுமே சொன்னாங்க. நான் என் தம்பிக்கு வந்து முதல்ல என்கிட்ட பணம் கேட்டான், நான் கொடுக்க மறுத்தேன். அதுக்கப்புறம் வீட்டை வந்துட்டு என் பேரில் மாற்றிக்கிறதுக்காக என் பேரில் இல்லைன்னு இந்த லாயர் வந்துட்டு ஒரு பதில் சொன்னாங்க. அதனால் இருக்கிற வீட்டை தக்க வச்சுக்கணுன்றதுக்காக தான் நான் திரும்ப கூப்பிட்டு 10 லட்ச ரூபாய் வந்துட்டு அதில் பணத்தை வச்சேன். ஆனால் அதுவுமே வேணான்னு தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டான். அதே சமயம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு வீட்டில் எடுபுடிய ஒரு மனோகரம் இருக்கான், அவங்ககிட்டையும் கொடுத்தேன். எப்படியாச்சும் விஜய் கிட்ட ஒரு கையெழுத்து மட்டும் வாங்கி கொடுத்துரு, உனக்கு அதுக்கான சம்பளத்தையும் அதுக்கான பணத்தையும் கொடுத்துறேன்னு. ஆனால் அவனுமே வந்துட்டு அந்த ஒரு பணத்தை தூக்கி எறிஞ்சிட்டான்ற மாதிரி இந்த ராஜேஸ்வரி நடந்தது எல்லாமே சொல்கிறாங்க. கடைசியில் நம்ம விஜயை வந்துட்டு தம்பியே கிடையாதுன்ற மாதிரி இந்த ஒரு சொத்து மதிப்புக்காக கீழ்த்தரமாக பேசிட்டாங்க. இந்த எல்லா உண்மையுமே தெரிஞ்சுக்கிட்டு இந்த ராஜேஸ்வரிக்கு பாவம் புண்ணியம் பார்த்தவ நம்ம விஜயோட ஒரு முட்டாள்தனமான காரியத்தில் யாருமே ஈடுபட முடியாதுங்க. எப்படியாச்சும் இந்த ராஜேஸ்வரியை திட்டம் போட்டு நம்ம விஜயும் இந்த மனோகரனை வீட்டை விட்டு வெளியே அனுப்பணுங்க. ஏன்னா இந்த ராஜேஸ்வரியோட சூழ்ச்சியினால் நம்ம விஜயோட வாழ்க்கையை வந்துட்டு ஒரு முற்றுப்புள்ளியை மாறிடுச்சு. ஆனால் இங்கே நடந்த எல்லா உண்மைக்கும் வந்துட்டு காரணம் இந்த ராஜேஸ்வரியும் ரஞ்சிதா தாங்க. திட்டம் போட்டு நம்ம மல்லியை வீட்டை விட்டு விரட்டினது மட்டும் இல்லாமல் நம்ம விஜய் கிட்டேருந்து நிரந்தரமாக பிரிக்கணும்னு ரொம்பவே ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க. ஆனால் இப்போ தாங்க நம்ம விஜய் வந்துட்டு நம்ம மல்லிக்கிட்ட அந்த ஒரு ரொமான்ஸுக்கிட்டே போயிருக்காங்க. ஏன்னா மன்னிப்பு கேட்குறேன் அப்படின்ற முறையில் வந்துட்டு இருக்க நாளுக்கு நாள் நம்ம மல்லி நெருங்கி தான் போயிட்டு இருக்காங்க. ஆனால் இதுலேயுமே வந்துட்டு நம்ம மல்லிக்கு நம்ம விஜய்க்கு இப்படி ஒரு தடங்கள் ஏற்படும்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலைங்க. ஏன்னா இந்த போலி ரேணுகா எப்படியாச்சும் விஜயை அடையணும், அதே சமயம் நான் வந்துட்டு விஜய் கூட இருக்கிற இந்த கொஞ்ச நாளாச்சும் வாழணுன்றதுனால இல்லாத பொய் ஃப்ராடு வேலை எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்காங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மல்லி நேயர்களுக்கு நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பெல் ஐக்கானை தட்டு போங்க.